நான் என் வீட்டில் 3 நாய் வளர்க்குறேன். அதே சமயத்தில் வீட்டு வாசலில் எங்கே நாய்க்கு ஏதாவது சாப்பாடு போடும்போது வாசலில் வந்து நிற்கிற நாயை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு அப்படியே பாசம் பீறிட்டு உடனே அப்பா அப்பா அவளுக்கும் போடுங்கப்பா. அவளா யார் அது அப்படின்னு பார்த்தா அது பெண் நாயம். அது அவ இது சில பேர் வீட்டில் அது என்ன அது நாய், அந்த நாய் பேர் என்ன நாய்ங்கிறீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, ஷீலுன்னு கூப்பிடுங்க அப்படின்னு ஏதோ அது பேரை சொல்லி, அது பேர் நமக்கு எப்படி தெரியும்? அது பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடுறதுல அவங்க, அதனால நமக்கு தெரியாது. தவிர எங்கள் வீட்டில் கூட நாய் இருக்குது, குட்டி நாய் 2 இருக்குது. அது வந்து ஒன்று கூப்பர்னு பேர், அது ரொம்ப மினியாக இருக்கிறதுனால கூப்பர். அப்புறம் இன்னொன்று பேரை மறந்து போச்சு. அது கூப்பர் பப்பாய். அப்புறம் இப்போ வந்து கிரேட் டேன்னு ஒரு நாய். கிரேட் டேன்னா 3 மாத குட்டியே என் அவசரம் இருக்குது. நான் கேட்டேன், இது ஃபெரோஷியஸ் டாகா இல்லை பெட் அனிமலா, அதை முதல்ல சொல்லு அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்டேன். இல்லைப்பா பெட் அனிமல். அது பெருசாக இருக்குமே தவிர ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற ஒரு அப்பாவி மாதிரி தான். அப்படி தனியாக அதை கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது, அப்படியே ஃபேமிலியோடு அப்படியே இருக்கணும். இருந்தால் எல்லாரும், ஆனால் அதை டக்குன்னு ஏந்து நிற்கும் பொழுது அந்த நேர்ந்து நிற்கிறத அதை தாங்குற சக்தி நம்ம உடம்புல இருக்கணும். இல்லைன்னா நம்ம மல்லாக்கா சாஞ்சிருவோம். இது நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். வீட்டில் வயது முதிர்ந்த பெரியவர்கள் இருப்பாங்க. நாய்க்கு தெரியுமா இது வயசான பாட்டி, இது வயசான தாத்தா, அது யாரை பார்த்தாலும் ஏந்து நிற்குங்கன்னா அது மாதிரி ஏந்து நின்றுடுச்சுன்னா அவங்க மல்லாக்கா தான் விழுவாங்க. இது ஒரு விஷயம். அதே சமயம் ராத்திரி 9 மணி ஆச்சுன்னா நீங்கள் நாய் இருக்கிற தெருவுக்கு போகாதீங்கன்னா யாருமே யார் தெருவுக்குமே போக முடியாது. அவங்க தெருக்கே போக முடியாது. நம்ம என்ன ஆதார் கார்டை காமிச்சா, ஓ இந்த தெருவா, நான் குலைக்க மாட்டேன் நீ போ அப்படின்னு அந்த நாயாவது சொல்லுமா? சொல்லாது. நம்மளே சொல்லுமே, ஒரு நாயும் நம்ம பேச்ச கேட்கறது இல்லை அப்படின்னு தானே சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது தவிர வந்து அதை அவங்களெல்லாம் நாய் எப்படி கத்தும் அப்படியெல்லாம் கத்த விட்டு அதை ஒரு கேலி பொருளாக்கினதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் மிஸ்டர் கோபிநாத். செய்யாதீங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, நான் சொல்றது ஜாதி இல்லை, அந்த நாயை வந்து அன்பு செலுத்தும்னு நினைக்கிறவங்களுக்கு. நான் எங்கள் தெருவில் கூட தான் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் போய் எங்கள் வீட்டில் அப்படியே கிட்டத்தட்ட 6-7 குட்டி போட்டுருச்சு, நாய் போட்டுருச்சு. நான் என்ன பண்ண எங்கள் வீட்டு மாடியில் தான் இருந்தது. அதை வந்து அதுக்கு பாலெல்லாம் வச்சோம். அப்புறம் கார்பரேஷனில் சொல்லிட்டோம், இது எடுத்துகிட்டு போங்க சார், இது என்ன கருத்தடை பண்ணோமா என்ன பண்ணணுமா எல்லாம் பிடிச்சி எடுத்து கொண்டு போய் பண்ணிட்டாங்க. பட் கருத்தடை பண்ணிட்டா அது கடிக்காதுங்கிறது என்ன நிச்சயம்?